வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். இன்றைக்கி டேட் 7/7/2025. நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை இந்த எக்ஸிக்யூஷன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு இந்த நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் அப்படின்ற நியூ ஸ்ட்ராட்டஜி நம்ம லிஸ்ட்டில் ஆட் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஃபஸ்ட்டு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், மார்ஜின் கொஞ்சம் எப்போவுமே ஜாஸ்தியாக தேவைப்படும். ஸோ இதுக்கும் வந்து ஒரு 1 lakh கேபிட்டல் இருந்தால் போதும், ஏன்னா இது ஹெட்ஜிங்கோடு தான் வாங்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:16 ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆரம்பிச்சிடும். இது விவேப்பை பேஸ் பண்ணி உண்டான ஸ்ட்ராட்டஜி. ஸோ 9:16 என்ன 9:15 க்ளோஸ், அதாவது 9:15 க்ளோஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25,424. ஸோ நியரஸ்ட் டு 15 பார்த்தீங்கன்னா 24,400 கால் அண்ட் புட் எடுத்து வச்சுக்கோம். தனித்தனியாக ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் எடுத்து வச்சுக்கோம். 400 புட் இது, 400 கால் இது. ஸோ இந்த 400 காலோட விவேப் மார்க் பண்ணிக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. விவேப் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஷார்ட் எடுத்துரும். இப்போ இது கால் ஆப்ஷன்னா விவேப்க்கு கீழே க்ளோஸ் ஆன உடனே இது ஷார்ட் எடுத்துரும். இந்த ஷார்ட் எடுக்கும் போது கால் ஆப்ஷன் ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் ஹெட்ஜிங் பை பண்ணிக்கும். ஸோ இது மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக ஹெட்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷனும் சைமல்டேனியஸாக கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஆர்டர் எடுக்கும். ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டியது என்ன, விவேப்புக்கு லைன் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஆர்டர் எடுக்கும், விவேப்புக்கு லைன் க்ளோஸ் ஆச்சுன்னா ஆர்டர் கட் ஆகிடும். ஸோ கீழே இருக்கும் போது ரெண்டு சைடு கால் அண்ட் புட் ரெண்டுமே ஓப்பனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் டைம் டிகே தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டு. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப டைம் டிக்கவே இருந்துச்சுன்னா செல்லிங்கில் ப்ராஃபிட் வந்துடும். இதுவும் ஹெட்ஜிங்கோடு தான் வாங்கும். பட் ரெண்டுமே ஒரே டைமில் எடுக்கும்போது மார்ஜின் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் இன்றைக்கி ஆர்டர் கால் எடுத்தது. ஸோ இங்கே எங்கேயுமே க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 10-6 கேண்டலுக்கு தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து ஆர்டர் ஆப்வியஸ்லி கட் ஆகிடும். ஸோ இங்கே வரைக்குமே நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க. இதோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000 rupees. 5,000 மைனஸில் வந்தாலும் கட் ஆகிடும், 5,000 ப்ளஸில் வந்தாலும் கட் ஆகிடும். அதே மாதிரி அப்படி இல்லைனா யூனிவர்சல் எக்ஸிட்டான 315 ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம சார்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ 25,400 கால் அண்ட் புட் எடுத்து வச்சுருக்கு. அதில் லைனுக்கு கீழே வரும்போது 9:16 கேண்டலுக்கே ஆர்டர் எடுத்திருக்கும். ஆர்டர் எடுத்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வரும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட்டே கொடுத்துருப்பாங்க. இல்லைனா வந்து நம்மளுக்கு அந்த ஆர்டர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போகும்போது இங்கே தான் எக்ஸிட் ஆகும். ஸோ இங்கே எடுத்து இங்கே எக்ஸிட் ஆனாலுமே நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி கால் பார்ப்போம். கால் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் லாட் நிறைய எடுத்திருக்கும். கால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆர்டர் எடுக்காது, இங்கே வந்தால் தான் ஆர்டர் எடுக்கும். இங்கே கீழே லைன் க்ளோஸ் ஆனதான் ஆர்டர் எடுக்கும், மேலே லைன் க்ளோஸ் ஆச்சுன்னா ஆர்டர் எடுக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் எங்கே எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9:18 எடுத்திருக்கோம். க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 9:25 க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ 9:18 பார்த்தீங்கன்னா அரௌண்டு க்ளோஸ் போது 176 க்ளோஸ் ஆகிருக்கும். என்ட்ரி எடுத்திருக்கோம். க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 165 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அங்கே எக்ஸிட் ஆயிருக்கும். ஆர் க்ளோஸ் 174 எக்ஸிட் ஆயிருக்கும். அதே மாதிரி திருப்பி ஆர்டர் எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடமான 9:28 க்ளோஸ் 170 தான் க்ளோஸு. அங்கே ஆர்டர் எடுத்திருக்கோம். அங்கே ஆர்டர் எடுத்து இதோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 166. ஸோ இது ஒரு 4 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வர நம்மளுக்கு பெனிஃபிட் தான். மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஆர்டர் கட் ஆகிடும், கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இது பியூர் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்கிறேன், மார்ஜின் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். பையிங்க மாதிரி இது கிடையாது. ஸோ இதுக்கு மார்ஜின் கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது மினிமம் ஒரு 1 lakh இருக்கிறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாளை ஒரு புது வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.